பறவைகள்லாம் வலசை போகிறத பார்த்துருக்கேன். அந்து பூச்சிகள் வலசை போமா? பறவைகள் மட்டும்தான் வலசை போமா? இல்லைங்க, அந்து பூச்சிகளும் வலசை போகுது. ஒவ்வொரு உயிரினமும் அதோட உணவு மற்றும் இருப்பிட தேவைக்காகவும் அதுக்கடுத்து அதோட சந்ததிகளை பாதுகாக்கிறதுக்காகவும் அதுக்கு ஏற்ற இடங்களுக்கு வலசை போகிறது வந்து வழக்கம். அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி முடிவுகளில் என்ன சொல்லுதாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் யூரோப்பிலேருந்து ஆப்பிரிக்காவுக்கு இந்த ஹாக்மாத் அப்படிங்கிற இந்த அந்திப்பூச்சி 4000 மைல் வந்து பறந்து போதும். பொதுவாக பறவைகள்லாம் என்ன பண்ணுன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மொத்தமாக ஒரே பறவையே பறந்து போகும். ஆனால் இந்த அந்திப்பூச்சிகளில் அப்படி இல்லை. அது ஒரு சந்ததி ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கும் அடுத்த சந்ததி வந்து மற்றொரு குறிப்பிட்ட தூரத்துக்கும் வந்து பறந்து போகும். இப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த அந்திப்பூச்சிகள் வலசை போகிறதால அதோட சந்ததிகள் வந்து பாதுகாக்கப்படுது. இந்த ஆய்வை வந்து மொத்தம் ஒரு 14 அந்துப்பூச்சியை பிடிச்சு அது மேலே இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸ் வந்து எவ்வளோனா ஒரு 0.2 கிராம் அப்படிங்கிற அளவு எடையுள்ள ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸை அதோட நெஞ்சு பகுதியில் பொருத்திட்டு அது எந்த தூரம்லாம் பறக்கு அப்படிங்கிறத அந்த நிறுவனம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.